திரு ரவீந்திரன் துரைசாமி, இது 85.15% என்கிற இந்த வாக்குப்பதிவு சதவீதம் அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தல் முடிவை கணிப்பதற்கு நமக்கு எந்த அளவுக்கு உதவும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ப்ரோ இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சிங்கிறதுல ரெண்டுமே இருக்குது. கோபமும் இருக்குது, ஆதரவு அலையிலையும் வாக்கு அதிகமாக இருக்குது, கோபத்திலையும் அதிகமாக இருக்குது. சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் அந்த பெண்கள் உதவித்தொகையில் 5 விழுக்காடு வாக்கு அதிகம் பதிவானதில் ஸ்வீப் பண்ணாங்க. ஜார்க்கண்டில் 3 விழுக்காடு அதிகமாச்சு ப்ரோ இன்கம்பன்சி. பீகாரில் அதிக தொகைங்கனால 10 விழுக்காடு இன்க்ரீஸ் ஆச்சு, அதுவும் மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு 5 விழுக்காடு உயர்வு ஒரு வெற்றியை கொடுத்தது. ஸோ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ உள்ள இது ஒரு வகையில் பார்த்தா இது ரொட்டீன் ஒரு உயர்வு தான் சொல்ல முடியும். வாக்களிப்பவர்களோட எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு இதுவரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழக்கமாக உயரக்கூடிய ஒரு உயர்வாக தான் நான் பார்க்குறேன். 2001ஆம் ஆண்டு 2,80,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. 2006ஆம் ஆண்டு 3,28,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 17 விழுக்காடு உயர்ந்திருக்குது. அடுத்தபடியாக 11ல் 3,68,00,000, அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருக்காங்க. 16ல் 4,32,00,000, 21ல் 4,63,00,000, 26ல் 4,85,00,000. அப்போ ஒரு 23 ஒரு 5% வாக்களிச்சவங்களோட அந்த ரேஷியோலேருந்து உயர்ந்திருக்காங்க. இது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த உயர்வு நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அப்படி நாம் பார்க்கும்போது 2021ஐயும் 26ஐயும் பார்க்கும்போது அப்போ கோவிட் பீரியட் இருந்தது. அதே மீறி இப்போ அது உயர்வுக்கு குறைவாக தான் இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த உயர்வுங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு உயர்வாட்டு நம்ம அதை சொல்லவும் முடியாது. எனிவே இதை மையமாக வச்சு இது ஒரு ஸ்டேட்டஸ்கோ மேட்டராக தான் பார்க்குறேன். இதை மையமாக வச்சு வெற்றி தோல்விகளை முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இல்லை. பட் ஒரு பெரிய அபரீத உயர்வு வந்துட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் இங்க எதுவும் இல்லை. இது இப்ப கிளைம் பண்றாங்கல்ல, இது எங்களால் நிகழ்ந்தது, இது ஒரு தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல்ல ஒரு புரட்சியாக இது நடந்திருக்கிறது அப்படின்னு நிறைய இளைஞர்கள் வாக்களித்து அப்படின்னு தாவேக்கா கிளைம் பண்ணா, கொரோனா பீரியட்ல உயர்ந்த அளவுக்கு கூட கொரோனா பீரியடை விட்டு இந்த வர பீரியடில் உயரலைங்கிறதும் நாம டேட்டா வாக்களிப்போர் எண்ணிக்கை உயரலைங்கிறதும் டேட்டா இருக்குன்னு சொன்னா அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஸ்டேட்னு அவர் சொன்னார் பாலச்சந்திரன் சார். ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டஸ்கோ லெவலில் தான் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் போயிருக்குன்னு சொல்ல முடியும். நான் ஏன்னா இந்த கிளைமை நாங்கள் பெண்கள் உதவித்தொகை இவ்வளோ கொடுத்துருக்கோம், இவ்வளோ பணம் டைரக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, எங்களுக்கு மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார் மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லக்கூடிய அந்த இதுவும் இந்த டேட்டா வச்சு டிஎம்கேயும் கிளைம் பண்ண முடியும். இப்போ இவங்க அவங்களா புது கட்சி அவங்கள கிளைம் பண்றாங்க. அந்த 2 கிளைமுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லாம இயல்பா நார்மலா தான் இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். சரி, ஓகே, முதல் பார்வையை எடுத்துக்கிறேன், பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த வாக்குப்பதிவு சதவீதம் மிகப்பெரிய அளவில் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான சதவீதமாக இது இருக்கா? அதை தாண்டி இது தேர்தல் முடிவை கணிப்பதற்கு உதவுமா? எல்லோரும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின உயர் திரு பாலச்சந்திரன் அவர்கள், அதே போல திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். அது கிராஜுவல் இன்க்ரீஸ் ஒரு எலெக்ஷனும் போதும் கிராஜுவல் இன்க்ரீஸ் இருக்கத்தான் செய்கின்றது அப்படிங்கிறது. அது தட் இஸ் த ட்ரூத். அது யாரும் அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு எலெக்ஷன் போதும் அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும். குறிப்பாக உங்களுடைய ஊடகங்கள் எல்லாம் மிக பெரிய பங்காற்றுகின்றன. எல்லாரும் ஓட்டு போடணும், 100% வரணும் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி எல்லாம் வெயில் இருந்தா வெளியிலேயே வரமாட்டாங்க, எலெக்ஷன் சமயத்துல ஓட்டு போடுறதுக்கு நிறைய வரமாட்டாங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. அந்த இதெல்லாம் மாறி போய் இப்ப நாம தெருவுக்கு நடந்து அந்த வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போடுகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணப்பாடு இப்ப நிறைய வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். அதே சமயத்துல இந்த எலெக்ஷன்ல இளைஞர்கள், அதாவது நம்ம தாவேக்கா உடைய ஃபேக்டரை நாம் குறைத்து மதிப்பிட முடியாதுன்னு நான் நம்புகின்றேன். ஏன்னா இந்த எலெக்ஷன் சமயத்துல ஏராளமான இளைஞர்கள், குறிப்பாக கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள், மாணவிகள், அவங்க எல்லாம் நிறைய பேர் ஓட்டு போட்டுன்றத நாம் பார்க்கின்றோம். இன்ஃபேக்ட் என்னுடைய பேத்திகிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, ஷீ இஸ் அ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், அவர்கிட்ட நான் பேசும்போது எப்படி இந்த தடவை ஓட்டு அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னது இது இல்ல தாத்தா, இந்த தடவை நிறைய பேர் தாவேக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு அந்த கட்சிக்கு இருக்கின்றது அப்படிங்கறத
ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ இது நம்ம அதை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. அந்த தட் சீம்ஸ் டு பி தி ட்ரூத். அது ஒண்ணு. ரெண்டாவதாக ஒரு நார்மலா குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, இது வந்து திஸ் இஸ் டிவிகேயை பொறுத்த வரைக்கும் அவங்க டெஃபினட்டா ஒரு பெரிய ராமசுப்ரமணியன் சார், இந்த சினாரியோ நம்ம கடந்த தேர்தல்கள்லயும் பார்த்திருக்கிறோம்ல. இப்ப இரண்டு பெரிய திராவிட கட்சிகள் களம் காணுகிற போது, இப்ப நாம் தமிழர் மாதிரியான ஒரு கட்சி களத்துக்கு வந்த போதும், தனித்து தேர்தலை சந்தித்த போதும், கிட்டத்தட்ட அவங்களும் இளைஞர்களை நோக்கி இதே மாதிரியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் போது, இளைஞர்கள் நாம் தமிழரை நோக்கி போன ஒரு தேர்தல்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? அதனால இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஐ எம் நாட் சேயிங் நோ அட் ஆல். ஆனா அதுல முக்கியமான இஷ்யூ என்னன்னா, அந்த நாம் தமிழருக்கு வந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுனா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆச்சு. 8% என்பது உடனே இம்மீடியட்டா எல்லாம் ஒண்ணும் வரல. அது ஒரு தேர்தலையும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி அது 8% மேல போன எலெக்ஷன் பார்ட்டி நாடாளுமன்ற தேர்தல்ல நடந்தது. ஆனா இது அப்படி கிடையாது சார். இந்த விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் டெஃபினட்டா எடுத்த உடனே இட் கிரியேட்டட் ட்ரெமெண்டஸ் இம்பாக்ட் அப்படிங்கறத நான் பார்க்கின்றேன். அதே போல எப்படி இந்த ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் போயிருக்குன்னா, இது திஸ் இஸ் விஜய் பத்தி பேசும்பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம், நார்மலா இது வந்து சரியா தவறா அப்படிங்கிறது பின்னாடிதான் தெரியும். பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, குறிப்பாக இந்த பிராமின் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க, இந்த தடவை நான் கேட்ட பிராமின் அசோசியேஷன் பீப்புள், நிறைய பேர் முக்கியமான ஒரு லாயர்ஸ், சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இந்த மாதிரி இவங்கெல்லாம் கேட்கும்பொழுது அவங்களாம் நார்மலா ஓட்டே போட மாட்டாங்க. இந்த தடவை டெஃபினட்டா எல்லாரும் போடணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து நாங்க இந்த தடவை ஓட்டு போட்டு இருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக நாங்க வந்து என் பிளாக், கிட்டத்தட்ட என் பிளாக்கா நாங்க வந்து ஓட்டு போட்டது என்பது பிஜேபி, ஏடிஎம்கே அந்த கம்பெனிக்கு தான் போட்டு இருக்கின்றோம் அப்படிங்கறது ரொம்ப வெளிப்படையாகவே அவர்கள் சொன்னார்கள். இது வந்து நான் இது மாதிரி நம்ம முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா அவங்க பேசுவது என்பது ரொம்ப ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆகவே இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அதிகமா இருக்கிறது, அதனால ஒரு பெரிய இம்பாக்ட் வருமா என்றால், வருஷம் ஒரு தேர்தலையும் நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, கிராஜுவல் இன்க்ரீஸ் இருக்கின்றது. ஆனா இன்னைக்கு 85%, அது பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கணக்கெல்லாம் சொல்லலாம். பட் உங்களுக்கு கடைசியில் 85ங்கிறது 100 ஆச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? அதுக்கு மேல உங்களுக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட் அதுக்கு மேல இருக்காது. ஆகவே இப்ப வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, 90% மேல இருக்கு. இவ்வளவு எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது டெஃபினட்டா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அப்புறம் அதுதான் கேள்வியா வைக்கிறாங்க. நீங்க இப்ப தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன மாதிரியான சில புதிய கட்சிகளினுடைய வரவு அல்லது வாக்களிக்காதவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனநிலை அப்படின்னா, இப்ப வெஸ்ட் பெங்கால்லயோ அல்லது அசாம்லயோ கேரளாவிலயோ எஸ்ஐஆருக்கு பிறகுதான வாக்கு சதவீதம் கூடி இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பேஸ்ல 152 தொகுதிகள் மேற்கு வங்கத்துல, அங்க 92% வாக்குகள் பதிவாகி இருக்குன்னா, அப்ப இங்க தமிழ்நாடு மாதிரி என்ன ஃபேக்டர் அங்க இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. இல்ல எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் தான். அதை நம்ம மறுக்கவே முடியாது. தமிழ்நாட்டையும் கிட்டத்தட்ட 70 லட்சம் பேரை ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க. அது வந்து ஒரு கொடுமையான சமாச்சாரம் தான். எனக்கு தெரிஞ்ச பல பேருக்கு ஓட்டே இல்லைங்கிற